இந்த உலகத்திலே இப்படி ஒரு கேவலமான ஒரு மனுஷன் பிறந்தவே கூடாதுரா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஒருத்தன் வந்து பிறந்து ஆப்கானிஸ்தானில் கிட்டத்தட்ட கொடூரமான சீரியல் கில்லராக இருந்திருக்கான். ஆப்கானிஸ்தான் வரலாற்றில் இப்படி ஒரு சீரியல் கில்லர் வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப நாள் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 3 டிகேடா 1950 அப்புறம் 1960 அப்புறம் 1970 இந்த 3 டிகேடா வந்து ஈவு இறக்கமே எல்லாமே எல்லாத்தையும் கொண்டிருக்கான். சைக்கோ கில்லர் கிட்டத்தட்ட 65 பேர்த்த கொண்டிருக்கான். 65 பேர்த்துல வந்துட்டு முக்கால்வாசி பேர் வந்து சின்ன பசங்க. அந்த சின்ன பசங்களை ரேப் பண்ணி கொண்டிருக்கான். அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சைக்கோவாக இருந்திருப்பான்னு பாருங்க. இந்த மாதிரி சைக்கோலாம் வந்துட்டு ரொம்ப ரேர் தான். இந்த 700 கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னா அது ஒருத்தர் தான் இந்த மாதிரி இருப்பான். அதில் ஒருத்தர் தான் இவன். அவன் தான் வந்துட்டு அபுல் ஜாபர் அப்படிங்கிற அந்த ஒரு சைக்கோ கில்லர். ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவன் வந்து கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே கொண்டிருக்கான். அது வந்து அன்அஃபிஷியலாக இருக்கு. நிறைய பேர் வந்து அனாத பணமா இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு இவன் தான் கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ப்ராப்பராக கேஸ்ல ரெக்கார்ட் பண்ணி இத்தனை பேர் வந்து கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது வந்து 65 பேர் தான். ஆனால் அன்அஃபிஷியலாக வந்துட்டு கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே 350 பேருக்கு மேலே கொண்டிருக்கான் அப்படிங்கிறது வந்து அவன் சொல்றாங்க இந்த ஒரு 30 வருஷத்துல. அதுவும் யாரை மேக்ஸிமமாக குறி வைப்பான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன பசங்களை தான். வயசில் எல்லாம் 10 வயசு பசங்க, 17 வயசு பசங்க, இந்த மாதிரி டீனேஜ் பசங்களை தான் அதிகமாக குறி வைப்பான். அவங்கள தான் வந்துட்டு ரேப்பும் பண்ணியிருப்பான். ஒரு பசங்களை ரேப் பண்ணுறான் அப்படின்னா வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான்னு பார்த்துக்கோங்க. அவன் வந்துட்டு கண்டிப்பாக மனுஷனாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு பிறவியாக தான் இருந்திருப்பான். இவனை பற்றி இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கேட்டு முடிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு திகிலாக இருக்கும். கண்டிப்பாக இப்படி ஒரு மனுஷன் வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்துலையோ நம்ம தெருவிலையோ ஏன் நம்ம நாட்டில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி பிறந்தவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படி ஒரு மோசமான ஒரு அருவருப்பான ஒரு ஆள். ஒரு சிலர்லாம் வந்துட்டு இந்த அபுல் ஜாபர் வந்து இந்த உலகத்திலே மறுபடியும் பிறக்கவே கூடாது, இந்த மாதிரி ஆள் திருப்பி பிறந்தவே கூடாதுன்னு கூட நினைப்பீங்க. இந்த அபுல் ஜாபர் வந்துட்டு எந்த வருஷம் பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்துட்டு எந்த வருஷம் பிறக்கிறாங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காகவே இல்லை. ஏன்னா எந்த வருஷம் பிறந்தானே தெரியல. ஏன்னா அந்த காலத்துல வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் எதுவுமே ப்ராப்பர் ரெக்கார்டடாக இருக்காது. இப்போவே வந்துட்டு ப்ராப்பர் ரெக்கார்டடாக இருக்காது. அப்போல்லாம் வந்துட்டு நினச்சி பாருங்க 1950s 60sலாம் அப்போல்லாம் வந்துட்டு அவங்ககிட்ட டெக்னாலஜி எதுவுமே இல்லை. அதனால வந்துட்டு இவன் எந்த வருஷம் பிறந்தானே அவங்களுக்கு தெரியல. ஆனால் இவனை வந்துட்டு தூக்கில் போடும்போது இவனோட ஏஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு கணிச்சிருக்காங்கன்னா, இவனோட உடல் அமைப்பெல்லாம் பார்த்துட்டு 55லேருந்து 60 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அந்த 60 வயசுல இருந்துட்டு அப்போ கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 1910 வருஷம் இல்லாட்டி 15வது வருஷம் அந்த வருஷம் தான் பிறந்திருப்பான்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அப்படி வந்துட்டு 1910s பிறந்த இவன் வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்கிற காபூலில் தான் பிறக்கிறான். அங்கே தான் வந்துட்டு ஒரு புவரான ஒரு ஃபேமிலியில் தான் பிறக்கிறான். அபுல் வந்துட்டு காபூல் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் தான் வந்துட்டு ரூம் எடுத்து தங்கியிருக்கான். தனியாக தான் தங்கிட்டு இருந்திருக்கான். அபுல் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு வில்லேஜ் மேன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் மோஸ்ட்லி எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஹைடெக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் வந்துட்டு ரொம்பவுமே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவனும் இருந்திருக்கான். ஆனால் இந்த அபுல் வந்துட்டு மோஸ்ட்லி எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா மவுண்டன் ரீஜன் தான். அதான் ஆப்கானிஸ்தானே வந்துட்டு மோஸ்ட்லி இந்த பாறைகள் நிறைஞ்ச மலையாக தான் இருக்கும். அங்கே தான் வந்துட்டு வசிப்பான். அங்கே தான் வந்துட்டு கூலி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கான். இந்த பாறையை உடைக்கிறது இந்த மாதிரி நிறைய கூலி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்படி ரொம்ப வருஷத்துக்கு வந்து கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு ட்ரக் டிரைவராக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரக்லாம் ஓட்ட ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த மலையில் லாரியெல்லாம் ஓட்டிட்டு போகும்போது தான் நிறைய விஷயங்களை பார்க்குறான். நிறைய பேர் வந்து தனியாக வராங்க, சின்ன பசங்கள்லாம் கூட ஆடு மேய்ச்சிட்டு தனியாக வராங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுறான். அபுலை தவிர மற்ற எல்லாருமே அவனை சுற்றி இருக்கிற நாட்டு மக்கள்லாம் வந்துட்டு நல்லா ஹாப்பியாக இருக்காங்க, நல்ல குடும்பமாக ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியெல்லாம் வாழ்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவன் பார்க்குறான். ஏன்னா இவனுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஃபேமிலி யாருமே இல்லை, ஒரு அனாதையாக தான் இருக்கான். ஒருவேளை இவன் அனாதையாக இருக்கிறனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமான சைக்கோவாக மாறிட்டானா அப்படின்னு தெரியல. இவன் எப்போல்லாம் ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணுறானோ வேலையிலலாம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறத தவிர மக்கள்லாம் எத்தனை பேர் நடமாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அங்கே இருக்கிற மலையிலலாம் வந்துட்டு ரொம்ப ரேரான மக்கள் தான் வருவாங்க. 1-2 பேர் 4-5 பேர் இந்த மாதிரி தான் வந்துட்டு வருவாங்க. அதனால வந்துட்டு இவனுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அப்படி யாராவது வந்துட்டு மோஸ்ட்லி தனியாக சிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். அவங்க கூட வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவான்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனேலாம் கொல்ல மாட்டான். ரொம்ப வந்து எப்படி நம்ம சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப அட்டாச் ஆயிடுவான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்ககிட்ட வந்துட்டு அவ்வளோ ஹியூமர் சென்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பேசி அவங்க கூட வந்துட்டு ஒரு நண்பன் மாதிரி ஒரு பழக ஆரம்பிச்சிருவான். அவங்க கூட ஒன்றுக்கு ஒன்று ஆயிடுவான். ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் யார் பழகினாலுமே வந்துட்டு சார் இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு வந்துட்டு அவ்வளோ பாசத்தை அள்ளி கொட்டுவான். இது எல்லாமே வந்துட்டு கடைசியில் சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா ரேப் பண்ணி கொள்றதுக்கு, அதே மாதிரி பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு கழுத்து நெரிச்சு கொள்றது. அவன் எந்த மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி கொள்றான்னு பார்த்தீங்கன்னா, அவன் தலையில் வந்துட்டு தலப்பாக்கட்டு கட்டியிருப்பான். இதை வந்துட்டு எல்லா ஆப்கானிஸ்தான் மக்களுமே அது சிமிலராகவே தான் யூஸ் பண்ணுவாங்க. தலப்பாக்கட்டு மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு அதை ட்ரெடிஷ்னலாகவே ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி இவனும் ஃபாலோ பண்ணியிருக்கான். அதான் அவங்கெல்லாம் வந்துட்டு நல்ல விதமாக பயன்படுத்துவாங்க அந்த தலப்பாக்கட்டை. ஆனால் இவன் மட்டும் அதை வந்து கழுத்தை நெரிச்சு கொள்றதுக்கு யூஸ் பண்ணியிருந்திருக்கான். அதே மாதிரி கர்ச்சிஃப் ஒன்று வச்சிருப்பான். அந்த கர்ச்சிஃபை வச்சு தான் வந்துட்டு சின்ன பசங்களெல்லாம் நெரிச்சு கொள்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். அதே சின்ன பசங்களை அந்த டர்பனை வச்சு நல்லா இறுக்கி கட்டிட்டு கை காலெல்லாம் கட்டி வச்சுட்டு அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த அதே டர்பனை யூஸ் பண்ணி அவங்க கழுத்து நெரிச்சு கொண்டிருக்கான். அதில் ஒரு கேஸ் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா 2 பசங்க வந்துட்டு சைக்கிளில் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவன் கரெக்டாக லாரியெல்லாம் ஓட்டிட்டு கரெக்டாக போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்த உடனே அந்த லாரி நிறுத்திட்டு அவங்க கூட போய் சும்மா ஃப்ரெண்ட்லியாக பழகிற மாதிரி ஒரு அப்பா ஸ்தானத்தில் போய் பழகிற மாதிரி பழகிறான். ஆனால் அவங்கள அந்த பசங்களுக்கு தெரியாது இவன் வந்துட்டு அவங்கள கண்டம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா சின்ன வயசு தானே, கிட்டத்தட்ட 12 வயசு தான் இருக்கும். அந்த பசங்க வந்துட்டு பசியில் இருக்கும், அதனால வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அதுக்கு இவன் இருந்துட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, பசியா இரு எங்கிட்ட பிரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி லாரியில இருந்து பிரெட் எடுத்து கொடுக்குறான். அந்த 2 பசங்களுக்குமே வந்துட்டு இவன் மேலே தனி ஒரு பாசம் வந்துருச்சு. ஏன்னா பசியில் இருக்கும்போது வந்துட்டு சாப்பாடு கொடுத்து உதவி இருக்காங்கல்ல, அதனால வந்துட்டு தனியாக ஒரு பாசம் வருது.
அதை வந்து இவனோட அந்த ஒரு மூர்க்க புத்தியை யூஸ் பண்ணி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறான். அந்த 2 பசங்களையுமே வந்துட்டு ஒரே டைமில் கல்லை வச்சு நல்லா அடிக்கிறான், முதுகு அடிக்கிறான், கல் அடிக்கிறான். அவங்க ஓடவே முடியாத மாதிரி பண்ணிடுறான். ஏன்னா காலை உடச்சி விட்டுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வாயில் வந்து சத்தம் நிறைய போடுறாங்க அப்படிங்கிறனால கர்ச்சிஃபை 2ஆக கிழிச்சு ஆளுக்கு ஒரு வாயில் வந்துட்டு மூடி வைக்கிறான். சவுண்டு வந்துடக்கூடாது, இவங்க போகிற சவுண்டை வச்சு மற்ற யாரும் ஹெல்ப்புக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நான் சொல்லி தான் தெரியணுன்ட்டு இல்லை. அவன் வந்துட்டு அந்த ரெண்டு பசங்களையுமே வந்துட்டு ரேப் பண்ணுறான். அந்த 2 பசங்களையுமே வந்துட்டு ஒரு 12 வயசு 13 வயசு அவ்வளோதான் இருக்கும். 2 பேருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையுமே வந்துட்டு ஒருத்தரை பண்ணுறான், அதை வந்துட்டு இன்னொருத்தங்களை வந்து பார்க்க வைக்கிறான். அதே மாதிரி அவங்களையும் பண்ணுறான், அதே மாதிரி இந்த பையனையும் வந்து பார்க்க வைக்கிறான். இந்த மாதிரி ரொம்ப கொடுமையோட உச்சக்கட்டத்தை வந்து 2 பசங்களும் அந்த டைம்ல அனுபவிச்சிருக்கானுங்க. அந்த 2 பசங்களுக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. ஏன்னா வெறும் 12 வயசு தான் அப்படிங்கிறனால வந்துட்டு இவ்வளோ பாசமாக இருந்தார், திடீர்னு இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் முழிச்சு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வேலை ஆனதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் வந்துட்டு கொல்றான். அவன் கொல்லும் போது வந்துட்டு ரொம்ப இறுக்கி டைட்டாக அப்படிலாம் கொல்ல மாட்டான். ஒரு அனுபவிப்பான். அவங்க வந்துட்டு துடிக்கிறத வந்துட்டு அவனுக்கு அந்த ஒரு ஃபீல் வேணும். அதனால தான் வந்துட்டு இவனை வந்து ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். அதனால வந்துட்டு அவங்கள மெதுவாக நெரிச்சு அவங்க மூச்சு திணற வச்சு அதுக்கப்புறம் சாகடிக்கிறான். அந்த 2 பசங்களையுமே சாகடிக்கிறான். இந்த மாதிரி 2 பசங்க செத்து கிடக்கிறதெல்லாம் வந்துட்டு ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க. யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் மண்டை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போலீஸ், அங்கே இருக்கிற போலீஸ் கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்களுமே வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்துட்டு டெக்னாலஜி சுத்தமாக கிடையாது. அந்த காலத்துலலாம் வந்துட்டு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஓரளவுக்கு டெக்னாலஜி இருந்துச்சு, எல்லா கிரைமையும் கண்டுபிடிச்சாங்க. நம்ம இந்தியாவில் கூட அந்தளவுக்கு அட்வான்ஸ்டெல்லாம் கிடையாது. அது அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆப்கானிஸ்தானில் எவ்வளோ மோசமான ஒரு கண்ட்ரியாக இருந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவே ரொம்ப மோசமாக இருக்குது, அந்த காலத்தில் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதனால் வந்துட்டு யாருனாலையும் வந்து எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியல. இந்த ஒரு கேஸ் தான் வந்துட்டு ரொம்ப பூஸ்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இவனை தேடி போகிறதுக்கு ரொம்பவுமே பூஸ்ட் பண்ணுச்சு. ஏன்னா 2 சின்ன குழந்தைங்க வந்துட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இறக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க கொண்டதெல்லாம் பெரிய ஆளு. அதனால் வந்துட்டு பெருசாக அவ்வளோக்கா யாருக்குமே வந்துட்டு சிம்பத்தி வரல. ஆனால் 2 அப்பாவியான பசங்க, அழகான பசங்க இறந்து போனோடனே அத்தனை பேத்துக்கு வந்துட்டு சிம்பத்தி வருது. யாரா இவன் இப்படி ஒரு முரட்டு கிறுக்கனா இருக்கானே அப்படின்னு சொல்லி போலீஸ்லாம் மண்டை பிச்சுட்டு தெரியுறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பசங்களுக்கு நடந்தது பொண்ணுக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவன் வந்துட்டு பொண்ணுங்க சைடு வந்து போகவே மாட்டான். ஒன்லி ஆம்பளைங்க மேலே மட்டும் தான் அவனுக்கு வந்து பிரியமாக இருந்திருக்கான். இந்த இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் வந்துட்டு இந்த பொண்ணுங்களை வந்துட்டு அவன் ஃபாலோ பண்ணாது தான். நல்லவேளை அவன் எந்த ஒரு பொண்ணுலையும் வந்துட்டு அவன் ஹார்ம் பண்ணவே இல்லை. இன்கேஸ் இந்த பைத்தியக்காரன் வந்து பொண்ணுங்களை கொடுமை பண்ணான்னு எந்த அளவுக்கு பண்ணுவான்னு சொல்லி இமேஜினே பண்ண முடியல. நல்ல வேலை இவனால் வந்துட்டு எந்த ஒரு அப்பாவி பொண்ணு வந்துட்டு பாதிக்கப்படல. அது வரைக்கும் இந்த ஒரு கேஸ்லேயே வந்துட்டு அதுதான் ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். இவன் இந்த அளவுக்கு வந்துட்டு கொடூரமாக கொலை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வாட்டமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆப்கானிஸ்தானோட நேச்சர் தான். ஏன்னா அந்த ஆப்கானிஸ்தான் சுற்றியுமே வந்துட்டு ஆள் நடமாட்டமே அவ்வளோக்கா இருக்கவே இருக்காது. ரொம்பவே வந்துட்டு பாறையாக தான் இருக்கும். அதே மாதிரி செடி கொடி கூட அதிகமாக இருக்காது. இதனால தான் வந்துட்டு இவனுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அடுத்து இன்னொரு கேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான முதியவர். அவர் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் அந்த ஏரியாவில். ஏன்னா ரொம்ப நல்ல மனுஷன். அந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஏழைகளுக்குலாம் வந்துட்டு சாப்பாடுலாம் வாங்கி போடுவார். அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். அவர் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு இதே மாதிரி தான் ஆள் நடமாட்டமே இல்லாத டைமாக பார்த்து ஒட்டகத்தை வந்து மேய்ச்சிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்துட்டு இவன் கரெக்டாக இவன் கண்ணில் சிக்கிட்டாரு. பாவம் அபுல் ஜாபர் வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லி அவர் வந்துட்டு அதே மாதிரி என்னென்ன பண்ணுவானோ அவன் வந்துட்டு நம்பிக்கை வைக்கிற மாதிரி பேசி அவங்க கூட வந்துட்டு ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஒரு பாண்டிங் உருவாக்கி கொஞ்சம் தூரம் நடக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் 2 பேரும் நடக்கிறாங்க. நல்லாவே பேசிட்டே ரொம்ப நாள் பழகின மாதிரியே பேசிட்டே நடக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த பெரியவர் ரியலைஸ் பண்ணுறாரு, என்ன திடீர்னு என்னமோ வித்தியாசமாக பண்ணுறானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அவன் தலையிலேருந்து துண்டு எடுத்து அப்படியே சும்மா எம்ஜிஆர் மாதிரி சொல்லிட்டு அவரை வந்துட்டு கழுத்து நெரிச்சு அதுக்கப்புறம் அவரையும் கொண்டு முடிக்கிறான். இவர் செத்தது வந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் இவரை யாரை இப்படி கொண்டது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பரிதாபப்படுறாங்க. சிம்பத்தி வந்து கிரியேட் ஆகுது. போலீஸ் எல்லாம் வராங்க, வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த கொலையை வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு அந்த 2 பசங்களை கொண்டாடல, அதே இது லிங்க் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ பண்ணது வந்து ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கொலையை வந்துட்டு பண்ணது வந்து ஒரே ஆள் தான். ஆனால் யார் பண்ணுறா, எங்கிருந்து பண்ணுறா, எதுக்காக பண்ணுறான்னு வந்து போலீஸ்க்கு வந்து தெரியவே இல்லை. மண்டை பிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. யார் இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது தான் வந்துட்டு அடுத்த ஒரு வாரம் கழிச்சு அதே மாதிரி ஒரு 15 வயசு பையனை வந்துட்டு ரேப் பண்ணி கொள்றான். அதுவுமே வந்துட்டு ஒரு பெரிய அலையாவே போயிட்டு இருந்துச்சு ஆப்கானிஸ்தான் மக்கள் மத்தியில். அதுவும் குறிப்பாக ஆண் குழந்தைகளை வந்துட்டு வெளியே விடாமல் வச்சுருந்தாங்க. எல்லாமே இவனுக்கு பயந்து தான் வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த காபூல் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டை சுற்றி ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சு இவனோட கேஸு. அப்படி தான் வந்துட்டு அவன் கடைசியாக ஒரு கொலையை வந்து பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக அவனை வந்து லாக் பண்ணிடுறாங்க. 2 பேரை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். 2 பேருமே வந்துட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு போனதுக்கப்புறம் இவனோட உறவு வந்து தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவனை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற காபூலில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒன்று கூட்டிட்டாங்க. இவனை எப்படியாவது விடவே கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அத்தனை பேர் இவன் மேலே அவ்வளோ காண்டில் இருந்திருக்காங்க. ஏன்னா அழகான சின்ன பசங்களெல்லாம் வந்து கொண்டு இருந்திருக்கான். அதனால வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு ஏற்றுக்கவே முடியல. இவனை பிடிச்சி தீவிரமாக விசாரிச்சதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போலீஸ் வந்து இவங்ககிட்ட கேட்குறாங்க, எதனால் வந்து இத்தனை பேர் நீ கொண்டிருக்க, உன்னை வந்து எது மோட்டிவேட் பண்ணிச்சு இந்த அளவுக்கு கொள்றதுக்கு, உனக்கு பாஸ்ட்ல ஏதாவது இருக்கா, மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவன் பதில் சொல்கிறான், எனக்கு வந்துட்டு எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடக்கல, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி மக்களை வந்துட்டு துடிக்க கொள்றது வந்து பிடிச்சிருக்கு, அதுவும் சின்ன பசங்களை வந்து ரேப் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டு அவன்கிட்ட கேட்டிருக்காங்க, நீ எத்தனை பேர்த்த கொண்டிருப்ப அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே, தெரியல எத்தனை பேர்த்த கொன்னேன்னு எனக்கு தெரியல, கணக்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு அங்க இருந்த போலீஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு தூக்கி வாரி போட்டுருதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவனெல்லாம் வந்து இனிமேல் உசிரடே விடக்கூடாதா அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் லா படி அங்க வந்துட்டு எந்த ஒரு குற்றம் பண்ணாலுமே வந்துட்டு தூக்கு தான். அங்க வந்துட்டு சிறையெல்லாம் போட மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டா தூக்கு தான். அதுவும் இவனையெல்லாம் சும்மா விடுவாங்களா? பட் வாய்ப்பே கிடையாது. அத்தனை மக்களையும் வந்துட்டு கொந்தளிச்சு போய் இருக்காங்க. என்னைக்குமே வந்துட்டு ஆப்கானிஸ்தான்ல வந்துட்டு இப்போ வந்துட்டு விஸ்வரூபம்ல வந்து காட்டுவாங்க ஒருத்தர் வந்து தூக்கில் போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அதே மாதிரி தான் மக்கள்லாம் வந்துட்டு சுற்றி நிற்கிறாங்க. இவனை வந்து தூக்கில் போடும்போது அத்தனை மக்களுமே வந்துட்டு கிளாப் தட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க, ஆரவாரம் பண்ணுறாங்க. இந்த அபுல் ஜாபரை வந்துட்டு தூக்கில் போட போகிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ தான் போலீஸ் வந்து உன்னை நாங்கள் தூக்கில் போட போகிறோம், அதனால உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? அவன் இது வரைக்கும் அந்த 65 பேர்த்த எப்படி கொன்னானோ, அதை கொல்றதுக்கு வந்து எதை யூஸ் பண்ணானோ, அந்த தலப்பாக்கட்டு இருக்க அந்த ஒரு ஸ்கார்ஃபு, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே டென்ஷன் ஆகிட்டாங்க. இவ்வளோ நடந்து நீ வந்து சிரிப்பியா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஃபைனலாக அவனை வந்து 1970 வருஷம் அவனை தூக்கில் போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் காபூலில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியாக ஆனாங்க. இந்த கதையை வந்துட்டு கேட்கும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்திருக்கும். இப்படி ஒரு மனுஷன் இருந்திருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸாக இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்துலையோ இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருந்து எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. இந்த மாதிரி மனுஷன்லாம் வந்துட்டு சத்தியமாக இந்த உலகத்தில் வந்து திருப்பி பிறக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பிறவி தான் இந்த மாதிரி இவன்லாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.